நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. பட் இருந்தாலும் இந்த டைம் இது உங்களுக்கான டைம். பவிழமல்லி லான்ச் பண்ணிட்டோம். இவ்வளோ பேர் உங்களுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? வணக்கம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். மீன்ஸ் அ லாட். அண்ட் அவ்வளோ லவ் அண்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ரியலி ஸ்பெஷல். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் திரும்ப ஜாலியாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு வைபாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ரியலி ஹாப்பி. லவ் யூ தல. தேங்க்யூ தல. லவ் யூ தல. லவ் யூ. வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு லவ் யூ லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்கள்லாம் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோடனே வர அப்டேட் வந்து எல்லா படத்துலையும் சாய் அபியங்கர் அவர்களுடைய இசை மட்டும்தான். நிறையா லிஸ்ட் அப்படியே எங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண வேண்டியது திங்க் மியூசிக் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா. எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க, அவங்க தான். ஸோ டில் ஐ டை ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு தெம். அதுதான் அதோட டெப்த் ஆஃப் லவ் எங்களுக்குள்ள. என்னை வந்து இந்த டெசிஷன் எடுக்கலாம், இந்த டெசிஷன் எடுக்க வேணான்றது எல்லாத்துலேருந்தும் கைட் பண்ணி என்னை எவால்வ் ஆக்குனது அவங்க தான். அண்ட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்ததும் அவங்க தான். ஸோ லிட்ரலி கடவுள், அவ்வளோதான். அண்ட் நம்ம வந்து வெறுமை எஃபர்ட்டு, நம்மளுக்கு என்ன வருதோ அதை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சின்சியராக ஒர்க் பண்ணி பண்ணோன்னு நம்புகிறேன். அண்டு இதோ பார்த்தீங்கள்ல எல்லாம் இவங்கெல்லாம் தான் இவங்க தான் அதோட ட்ரூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவங்க பாட்டு இல்லாமல் இறங்கவே மாட்டேன் தல. வாங்க தல. இவங்க எல்லாரும் சார்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் அபியங்கர் அவர்களே. அந்த அப்டேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கேள்விப்படுறோம் நிறைய படங்களில். அதெல்லாம் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் என்னப்பா, அது தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கருப்பு வருது ஏப்ரல். அண்ட் தனுஷ் சாரோட அப்டேட் இப்போ வந்தது D55. ஸோ அதுவும் போயிட்டுருக்கு. அண்ட் அல்லு சார்தும் கம்போசிங் போயிட்டுருக்கு. அல்லு அர்ஜுன் சார், அட்லி அண்ணா அதோட கம்போசிங் போயிட்டுருக்கு. அண்டு இது எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி மகேஷ் அண்ணாவும் சந்தோஷ் அண்ணாவும் கொடுத்தாங்களோ, என்னோட செகண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அட்லி அண்ணாவும் விவேக் அண்ணாவும் தான். அட்லி அண்ணா வந்து ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் ஹிம். என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்போ ஒரு படமும் சைன் பண்ணல. என்னை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்ட அடுத்த செகண்ட் அதுக்கான ப்ரூஃபும் சந்தோஷமாகவும் மகேஷ் அண்ணாவும் தான். அதை கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னார், என்னோட அடுத்த படம் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரட் கேட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என் மேலே வச்ச கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு என் மேலே இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதே மாதிரி எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம் அட்லி அண்ணா அண்ட் விவேக் அண்ணா வந்து என்னை நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நான் சொன்னேன், ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் நெட்வொர்க்கிங்னு சொன்னேன். அந்த நெட்வொர்க்கிங்கில் தான் விவேக் அண்ணா. ஏன்னா அவரோட சும்மா ஒரு தடவை ஒர்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 200 பேர்கிட்ட போய் அதை பற்றி பேசி இன்னொருத்தருக்கு நல்லது விஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதை வந்து அவர் பண்ணி அதனால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் எவர் கிரேட்ஃபுல் அண்ணா டு யூ ஆல்சோ. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். Truly, this is just the beginning. இது எல்லாமே பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். Now let's get back to பவிழமல்லி. வந்ததுலேருந்து நீங்கள் பாய்ஸோடைய மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. சார் அந்த கைடு எங்கே சார்? ஆக்சுவலி உங்க எல்லார் மனநிலையும் எனக்கு புரியுது. நானும் அதே மனநிலைமையில தான் இருக்கேன். ஐ எம் வித் யூ. ஓகே, அவங்க வந்து ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ 9 o'clock வரேன்னாங்க ஈவெண்ட்டுக்கான. ஈவெண்ட் அதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்றதுனால ஷூட்டை முடிச்சிட்டோம் சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து நீங்கள் வந்து திங்க் இந்தியோட எந்த ஒரு கொலாபரேஷன் பண்ணாலும் அது எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது பவிழமல்லி ஒரு வெட்டிங் தீம் சாங். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் உங்களுடைய டான்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் எல்லாருமே அடுத்து உங்களை ஹீரோவாக எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு. Would you like to answer that? இல்லை,
அவங்க எல்லாம் வந்திருக்கிறது இத்தனை நாள் போட்ட பாட்டுக்கு தானே. ஸோ நான் இப்போ இன்னும் நிறைய நல்ல பாட்டு கொடுக்குறேன். இன்னும் உங்க லவ் கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் செமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. மியூசிக் தான் நம்மளுக்கு, ஒன்லி மியூசிக். தேங்க்யூ. ஓகே, வாட் புஷஸ் யூ? அவங்க தான் சொன்னாங்க டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்க அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் நிறைய லவ் வந்தாலும் நிறைய இடங்களில் போஸ்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்க எப்படி இப்படி ஹேண்டில் பண்றீங்க? How do you deal with it? What is it? சாய் அபியங்கர்ஸ் மந்த்ரான்னு கேட்கலாமா? லவ் யூ, லவ் யூ. ஸோ அந்த காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவார்ல, வெறி வேணும்டா வெறி. மற்ற பயங்கரமாக செய்யணும், வேலை செய்யணும்னு வெறி வேணும். அது என்னோட பேரண்ட்ஸ்னாலையும் என்னோட குருஸ்னாலையும் எனக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை குருஸ். ஸோ செமையாக பண்ணுறது மட்டும்தான் வேலை, நல்லா மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கான எல்லாமே இப்போ இருக்குது. ஸோ 100% சின்சியாரிட்டியோட என்ன பண்ணாலும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதுதான் நெருப்பில் காலை வச்சுட்டு எரியுதுன்னா எரியதான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு ஜாலியாக வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு வேணா அடிங்கடா, நாங்க பாட்டுக்கு எங்க ரூட பார்த்து போய்கிட்டே இருப்போங்கிற மாதிரி வேற லெவல்ல சொன்னீங்க. சாய் அபியங்கர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னா அந்த டான்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பாட்டும் கேட்கணும் இல்லையா? ஊரும் பிளட்டா? அப்புறம் எனக்கு புரியுது, ஊரும் பிளட் ஷூட் பண்ணிட்டு விஆர் வெர்ஷன் போடுவீங்க, கரெக்டா? தெரியும். ஓகே, ஐ எம் கேம். போலாம் எல்லாருமே, சரியா?
of them. ஸ்பாட்டிஃபைலேருந்து சிந்து இருக்காங்க அண்ட் ஷிகர் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்பிள் மியூசிக் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் பவழமல்லிக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்து அண்ணா மகேஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு 45 செகண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்படியே கேட்டு அப்படியே எந்த சொன்னார் 5th லாக்டு அப்படியே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இது வரைக்கும் அவர் எதுக்குமே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் பண்ணதுமே செம்மையாக ஹைப் ஆகிட்டேன். ஸோ அவர் ஓகே அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தேஜோ அவரை ரீச் அவுட் பண்ணோம். தேஜோ ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிரிக்கே இல்லாத டியூனை போட்டு காமிச்சிட்டு இதில் மியூசிக் வீடியோ பண்ணோன்னு அவர் பயன்டர் ப்ரோ லிரிக் இருந்ததா இல்லையா உங்கள் ஃபைனல் மிக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை லிரிக் வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஷூட் பிளான் பண்ணோம். அண்ட் செம குயிக்காக ஐ திங்க் வித்தின் 6 to 7 days ஃபுல் ஐடியேஷன். அவர் ஆல்ரெடி வேறு ஒன்றுத்தில் பிஸியாக இருந்தார். ஸோ இதுக்கு டைம் ஒதுக்கி பண்ணதுக்கு தேஜோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் whenever we have collaborated it has always been amazing and you truly mean a lot to me. Thank you so much. Thank you bro. And என் தலைவன் நிக்கேத் பொம்மி அவர் வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பார். ஆக்சுவலி அவர் செம்மையாக ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். எல்லா அழகையும் ரசிப்பார் நல்லா. அவர் வந்து மியூசிக் கேட்டுட்டு எந்த மியூசிக்காக இருந்தாலும் ஜென்யூனாக ஃப்ரம் தி ஹார்ட் சூப்பராக இருக்குன்னா அச்சா ஹவு டிட் யூ டூ இட்டா இன்சேன் தான் அப்படி பயங்கரமாக அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாரா. எனக்கு அப்படியே பயங்கரமாக நிக்கிக்கு இவ்வளோ லவ் பண்ணி நம்மளை ஒருத்தர் சொல்கிறாரா அப்படின்னு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிடும். அதனால் என்னை ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு டிஓபியாக நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ நிக்கி ஃபார் கமிங் ஆன் போர்ட் அண்ட் டூயிங் திஸ் மேஜிக். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் தலைவன் கீர்த்தீஸ்வரன். ஸோ கீர்த்தி வந்து நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ அதனால் நான் வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடியோ பக்கத்தில் பில்ட் பண்ணுறேன். அதுக்கும் கீர்த்தி தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு கீர்த்தியை கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன் சென்டிமெண்ட்லாம். ஸோ கீர்த்தி வந்து லிட்ரலி நான் என்னோட இண்டிபெண்டன்ட்ல எவ்வளோ ஜாலியாக லிபர்ட்டியோட ஒர்க் பண்ணுறேன்னா நான் அதை கீர்த்தியோட டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா கீர்த்தி வந்து டார்லிங் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அவ்வளோதான் ரிலீஸ் அப்படின்ட்டு போயிடுவாப்பில் ஸ்டூடியோக்கு வந்துட்டு. ஆர்ஆர் வந்து நாங்கள் ஆக்சுவலி 4 days பண்ணோம் டூடுக்கு. 4 days. நீங்கள் கேட்குற லாஸ்ட் 7 minutes நீங்கள் கேட்குற டூட் ஆர்கெஸ்ட்ரல் சூட்டு எல்லாமே ஒரே சிட்டிங்கில் ஓகே பண்ணி கொடுத்தாரு. ஸோ கீர்த்தி ஆன் டு லாட் ஆஃப் கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் லவ் கீர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே அண்ட் தேங்க்யூ. லவ் யூண்ணா. தேங்க்யூண்ணா. கண்டிப்பாக வரேன். ஒரே நிமிஷம் அண்ட் ஒரே செகண்ட் வந்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம விவேக் அண்ணா சாங் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிச்சுட்டு நான் ஜஸ்ட்டு இதுக்கு சந்தம் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருந்ததுனால ஐ ஃபெல்ட் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி ஒரே ஒரு 5 minutes யோசித்தேன். 6th minute அண்ணா கால் பண்ணி அண்ணா எனக்கு ஒரு பாட்டு எழுதணும் எழுதி தரீங்களான்னு. ஓகே எப்போ வேணும் சாய் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 1 hour வேணும் அப்படின்னேன். அவர் வந்து எப்போவுமே இப்படி தான் வருவியா அப்படின்னு கேட்டார். அப்புறம் கேட்டுட்டு 1/2 hour ஃபுல் லிரிக்க முடிச்சிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. வாட் எவர் சாங்ஸ் யூ ஹவ் ரிட்டன் ஃபார் மீ ஹேஸ் அ லாட் ஆஃப் டெப்த் அண்ட் ஸோ மச் ஆஃப் லிரிக்கல் வேல்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர் ஆஸ் மை சப்போர்ட் அண்ட் ஆல்சோ லிரிக்கலாகவும் என் கூட ஆர்டிஸ்டிக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ. லவ் யூண்ணா. அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர் எனக்கெல்லாம் டான்ஸ் வருமானு எங்கள் வீட்லேயே என்ன பயங்கரமாக கலாசும் போது அவர் ஒருத்தர் வந்து பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணி இல்லை நான் வந்து கேட்பேன் இன்னும் ஒரு 100 take போகலான்னு கேட்பேன். ஆனால் டைம் வேணும்ல. அவர் வந்து எப்படி அதுக்கான சீட் கோடு எப்படி நீட்டாக பண்ணலாம் கரெக்டாக பண்ணலாம் ஃபினஸ் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சொல்லி பயங்கர சின்சியராக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ எவர் கிரேட்ஃபுல் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருமே லதா ஃபார் தி ஆர்ட் அமேசிங் டூட்லேயும் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. இதுக்கும் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் மர்சி ஐம் a big fan of your podcast. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபி அரவிந்த் அண்ட் இவங்கெல்லாம் வந்து ஷூட் டைமில் வந்து பயங்கரமாக கூட இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ் மாஸ்டர் கரிஷ்மா இவங்க 2 பேரும் என்னை பேர் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோட டான்ஸையும் நம்பி என்னை பேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித்தார்த் இஸ் தேர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஃப்ரெண்ட் ஆதேஷ் இங்கே இருக்கியா? வா. ஸோ ஆதேஷும் நானும் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு அப்டேட்டு எதுவுமே லிட்ரலி 0ல இருக்கும் போது அப்போதுலேருந்து சும்மா வாசிப்பேன்
இவன் ஒரு லிரிக் எழுதி தருவான், அதை நான் வந்து டியூன் பண்ணுவேன், நான் டியூன் கொடுப்பேன், லிரிக் எழுதுவான். அந்த மாதிரி ஜாலியாக அப்படியே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விளையாடினே இருப்போம். அப்படி விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 300 பாட்டு பண்ணி வச்சிட்டோம். இவன் லிரிக்கில் நான் டியூன் போட்டு எல்லாமே முடிச்சு வச்சோம். ஸோ எந்த ரிசல்ட்டுமே எதிர்பார்க்காம என் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிறது ஆதேஷ். ஸோ லவ் யூ மச்சா, தேங்க்யூ ஸோ மச் மச்சா, தேங்க்யூ மச், தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. ஸோ எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூட ஆடின டான்சர்ஸ், நாங்கள் சின்ன தப்புனா கூட எல்லாத்துக்கும் அவங்க எஃபர்ட் போட்டு திரும்ப ஃபுல்லாக ஆடுவாங்க ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும். ஸோ அது அவங்களுக்கு. அண்ட் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போது பேசிக்காக ஒரு சின்ன க்ளோ அப் இருக்கும் என் மூஞ்சில். அந்த க்ளோ அப்கான ரீசன் வந்து ஒரே ஆள் ஸ்ருதி மஞ்சரி தான். ஏன்னா லைக் ஃபேஷன் ரொம்ப முக்கியம்னு என் மைண்டில் இன்ஜஸ்ட் பண்ண டிசைனர் அவங்க. அண்ட் ஐ ஹவ் சூப்பர் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ஸ்ருதி, கண்டினியூ டூயிங் த சேம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க செகண்ட் வீடியோலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் வந்து வெளில கண்ணாடி போட்டு போனால் கூட அவங்கள்ட்ட தான் கேட்பேன், இந்த கண்ணாடி ஓகேவா, எல்லாமே அவங்க தான் எனக்கு கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸ்ருதி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ராகா, தேங்க்யூ பீங் தேர். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ. அண்ட் என்னோட மேக்கப், என்னோட ஹேர், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நன்றி. போட்டோ கண்டிப்பா எடுக்கிறோம். ஓகே, எஸ், எல்லாரும் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அது எல்லாமே நம்ம பண்ண தான் போறோம். ஒன் மோர் டைம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பவழமல்லி. ஐ திங்க் இப்போ என்டையர் டீம் அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஒரு அழகான குரூப் பிக்சரோட we're going to say tata bye bye to all of. And thank you so much for all the press and media who have come here to cover this. And thank you so much, means a lot. நன்றி. நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். பவழமல்லி ஓகேவா? சூப்பரா, ஓகே டன். எல்லாரும் போய் ஸ்ட்ரீம் பண்ணுங்க, எல்லாரும் போய் வீடியோ பாருங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். இதை விட சின்சியரா இன்னும் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி இன்னும் பயங்கரமா பண்ணலாம். ஓகே, லவ் யூ, தேங்க்யூ. You should stay here. I would like to have the team on stage. அப்படியே எல்லாரும் மேடைக்கு வந்தல ஒரு group picture காக.